நண்பர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். உங்களுடன் நான் ஆர்ஜே சுபா ஜெயபால். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 39 இறைமாட்சி, குறள் 386. காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்ல நல்லேனல் மீ கூறும் மன்னன் நிலம். காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்ல நல்லனேல் மீ கூறும் மன்னன் நிலம். காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீ கூறும் மன்னன் நிலம். இந்த குறளுடைய விளக்கம்: காண்பதற்கு எளியவனாய் கடுமையான சொற்களை கூறாதவனாய் இருந்தால் அந்த அரசனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டை உலகம் புகழும். நண்பர்களே, சேர மன்னர் வரபதி ஆட்கொண்டான் அப்படிங்கிறவரோட அவையில் ஆஸ்தான புலவராய் இருந்தவர் வில்லிபுத்தூரார். ஒரு சமயம் மன்னர் வரபதி அந்தப்புறத்தில் இருந்தபோது ஒரு பெண் அவசரமாக அவரை பார்க்க விரும்புகிறதா ஒரு செய்தி கிடைக்குது. அந்தப்புறம் வரைக்கும் ஒருத்தங்க தேடி வந்திருக்காங்க அப்படின்னா அது அவசரமாகவும் அவசியமானதாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்ச மன்னர் அந்த பொண்ணை உள்ளே வர சொல்லி சொல்கிறாரு. அந்த பொண்ணு உள்ளே வந்ததும் மன்னரை வணங்கிட்டு, நான் உங்கள் சபையில் ஆஸ்தான புலவராக இருக்கிறார் இல்லைங்களா வில்லிபுத்தூரார், அவரோட சகோதரரோட மனைவி அப்படின்னு அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறாங்க. என்னோட கணவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் சொந்தமாக பூர்வீக சொத்துக்கள் நிறைய இருக்குது. அதுலேருந்து ஒரு சல்லி காசு கூட எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. வில்லிபுத்தூராரே எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு, அவரே அனுபவிக்கிறாரு. நீங்கள் இதில் தலையிட்டு எங்களுக்குரிய பங்கை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நேரம் மன்னர் யோசிக்கிறாரு. இதுக்கு சரியான நீதி உனக்கு சீக்கிரமாக நான் வாங்கி தரேம்மா அப்படின்னு கனிவாக அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. 2 நாள் கழித்து மன்னர் வில்லிபுத்தூராரை அழைச்சி, நம்முடைய மிகச்சிறந்த காவியமான மகாபாரதம் வடமொழியில் இருக்குது, அதை தமிழில் நீங்கள் தமிழில் எழுதணும், அதனால் எதிர்கால சந்ததியினருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், அதனால் உடனே அந்த பணியை நீங்கள் தொடங்குங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாரு. வில்லிபுத்தூராருக்கு வடமொழி நல்லா தெரியும். அதனால் அவரும் அந்த காவியத்தை முழுசும் தமிழில் எழுதுறாரு. எழுதி மன்னர்கிட்ட கொடுக்குறாரு. அதை படித்து பார்த்த மன்னர் இந்த மகாபாரத போர் உருவாகிறதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வில்லிபுத்தூரார் என்ன சொல்கிறாரு, பூர்வீக சொத்தை சகோதரர்களுக்கு இடையில் பிரித்து கொடுக்க மறுத்த ஒரே காரணத்தினால தான் இந்த பாரத போர் நடந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லவே அவருக்கு ஒரு உணர்வு தோணுது உள்ளுக்குள்ளே. அந்த தோணும் போதே என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்த நொடியே அவர் மாறிட்டார். மாறிட்டு போய் அவங்க தம்பிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த பூர்வீக சொத்தை சரிசமமாக பிரித்து அவருக்கும் அவங்க தம்பிக்கும் எடுத்துக்கிறாரு. இந்த நிகழ்வின் மூலம் வில்லி பாரதம் அப்படிங்கிற அந்த காவியம் தமிழுக்கு கிடைச்சிது. அந்த வில்லிபுத்தூராருக்கும் புகழ் கிடைச்சது. அவரோட சகோதரருக்கும் நீதி கிடைச்சது. இதுக்கு காரணமான மன்னர் வரபதி ஆட்கொண்டான உலகம் புகழ்ந்தது. காண்பதற்கு எளியவராகவும் கடுஞ்சொற்கள் இல்லாதவராகவும் ஒரு அரசர் இருந்தால் அவரது நாட்டை உலகத்தார் உயர்வாக கூறுவர் அப்படிங்கிறத காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீ கூறும் மன்னன் நிலம் அப்படின்னு சொல்கிறாருங்க நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவர். காட்சிக்கு எளிய அரசன் மகான், கடுஞ்சொற்கள் இல்லாத அரசன் கடவுள். நண்பர்களே, அதாவது இந்த வில்லி பாரதம் நம்ம பாட புஸ்தகத்துல எல்லாம் படிச்சிருக்கோம். குழந்தைகளோட புக்கு 6வது 7வது 8வது புக்கில் எல்லாம் இந்த கதைகள் இருக்குது. இந்த பாட்டும் இருக்குது, அவர் பாடின பாட்டும் இருக்குது. நம்ம பழைய புக்கு 8வது புக்கில் பார்த்திங்கன்னா வில்லி பாரதம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதில் கர்ணன் அந்த கடைசி நேரத்தில் உயிர் பிரிகிற நேரத்தில் அவருடைய அந்த புண்ணிய கணக்கெல்லாம் கண்ணபிரான் பாடுற மாதிரி அந்த பாட்டு இருக்கும். அது நல்லா இருக்கும் அந்த பாட்டு. நீங்கள் ஒரு நாள் நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம இதை கேட்கலாம். அப்போ எந்த அளவுக்கு அவங்க நல்லவங்களா, அந்த அரசாள்றவங்க எந்த அளவுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் நல்லவங்களாகவும் இருந்ததுனால தான் அந்த சொத்து பிரச்சனை இல்லாமல் உரியவங்களுக்கு போய் சேர்ந்தது. இதுவே இந்த காலகட்டத்தில் அப்படி நடக்குமா?
யோசிச்சு பாருங்கள். அப்படி யாராவது போய் ஒரு மன்னர்கிட்ட வந்து சொன்னாலே எவ்வளோ இருக்குது என்னன்னு விசாரிச்சுட்டு அவங்க எப்படி அதை எடுத்துக்கலாங்கிறத தான் யோசிப்பாங்களே தவிர அவங்களுக்கு சரியான முறையில் பிரித்து கொடுத்துருப்பாங்களா? அப்படியெல்லாம் நாட்டை ஆள்ற அரசர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தெய்வப்புலவர் வள்ளுவர் வந்து இதையெல்லாம் எழுதி வச்சுருக்காருங்க. இதெல்லாம் அதுக்காகத்தான் நம்ம படிக்கணும்னு சொல்கிறது. நம்ம வந்து எப்படி வளரணும், எப்படி படிக்கணும், எப்படி வந்து படித்ததுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு நம்ம சம்பாரித்து நம்ம கையில் காசு இருந்தால் நம்ம எந்த மாதிரி நல்லவங்கள்னால் அறம் செய்கிறவங்களா இருக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் உணர்த்துறது தான் நம்மளுடைய சங்க நூல்கள். நண்பர்களே, நல்ல கருத்துக்களை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.